முதலீட்டாளர்களுக்கு இந்த செய்தியாக நான் சொல்லவில்லை. ஓரளவுக்கு வேண்டும் ஆபரண தங்கமாக வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும், அதில் தவறு கிடையாது. ஆனால் முதலீட்டாக பார்ப்பவர்கள் ஒரு ட்ரேடிங் மென்டாலிட்டியில் இருக்கிறவர்கள் வாங்கலாம். அதாவது இப்போ இந்த வாங்குகிறோம், ஒரு 6 மாதத்துக்குள் விற்க போகிறோம் என்றால் அவர்களால் இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம், தவறு இல்லை. அதுவும் ETF மற்றும் அந்த கோல்டு ETF இருக்கிறது, சில்வர் ETF இருக்கிறது. இது மாதிரியான முதலீடுகள் தான் நீங்கள் உடனடியாக வாங்க முடியும். அதனுடைய பலாப்பலன்களையும் நம்மளால் அதோட ஈஸியாக அதனுடைய ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து என்ன நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதோ, ஒரு 20% கிடைக்கிறது அல்லது 30% கிடைக்கிறது என்றால் உடனடியாக உங்களால் அதற்கான ஒரு கால் நம்ம எடுக்க முடியும். ஒரு ஆபரணமாகவோ அல்லது ஒரு தங்க கட்டிகளாகவோ வெள்ளி கட்டிகளாகவோ வாங்குவதால் அதை உடனடியாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் செய்வதோ இதெல்லாம் நிறைய செலவுகள் இருக்கின்றன. அந்தளவுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய அளவில் அதனுடைய முயற்சிகள் நமக்கு ஆதாயத்தை தராது. ஆக இன்றைய காலத்தில் முதலீட்டாளர்கள் என்று பார்க்கும்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடு செய்தவர்கள் படிப்படியாக இந்த மாதிரியான புதிய உச்சங்களை தொடும் பொழுது தங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 முதல் 15% தங்கம் அல்லது வெள்ளி கோல்டு ETF அல்லது சில்வர் ETF வைத்திருந்தால் படிப்படியாக ஒரு 10% விற்று வருவது அவர்களுக்கு நிச்சயமாக நன்மை தரப்படும். ஒரு அசட் எப்பொழுதுமே, ஒரு சொத்து என்பது ஒரே திசையில் எப்போதுமே பயணிக்காது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த தங்கம் அல்லது வெள்ளி ஜொலிக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மேலும் இதே மாதிரியான ஒரு உச்சத்தை தொட்டது, எந்த உச்சம் என்று யாராலும் அறிவித்து கூற முடியாவிட்டாலும் நம்ம ஏற்கனவே ஒரு சப்போஸ் ஒரு கோல்டு ETF ஒருத்தர் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, இன்னைக்கு 9000 ரூபா போகுது, 9500 ரூபா போகுது என்றால் ஓரளவுக்கு அவருக்கு இந்த 10% அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா ஓரளவுக்கு அதை விட்டு அடுத்த முதலீடு எந்த துறையில் இருக்குது, எத்தகைய முதலீடுகள்லாம் எந்த ஒரு மெட்டல்ஸோ அல்லது எந்த ஒரு அசெட் கிளாஸ் லோவாக இருக்கிறதோ அதில் முதலீடு செய்து அதிலிருந்து நாம் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி நகர வேண்டுமே தவிர ஏற்கனவே உச்சத்தில் இருக்கும் பொழுது அதில் முதலீடு செய்வது அந்த அளவுக்கு ஒரு பயன் தரக்கூடிய செய்தியாக இருக்காது. ஸோ முதலீட்டாளர்கள் கவனமாக இந்த காலகட்டத்தில் உச்சத்தை தொடும் பொழுது நம்முடைய பணத்தை, முதலீட்டை நாம் இழக்காமல் எத்தகைய அளவில் நாம் ப்ராஃபிட் செய்ய வேண்டும், ஆதாய பலன்களையும் நாம் அடைய வேண்டும். முதலீடு செய்வது மட்டுமல்ல, எப்போது ஆதாயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதும் முக்கியமான ஒன்றாகும். ஆக ஏற்கனவே ஒரு 50-100% நமக்கு ப்ராஃபிட் இருக்கு என்றால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ப்ராஃபிட்டை எடுத்து அடுத்த கட்ட ஒரு முதலீட்டுக்கு தயாராவது நிச்சயமாக ஒரு பயன் தரக்கூடிய செய்தியாக இருக்கும்.